6th day yoga challenge வந்து பார்க்க போறோம். 6th day yoga challengeல நம்ம இன்னைக்கு கபாலபதின்னு ஒரு இது வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 5000 rupees அளவுக்கு செலவு பண்ணி நம்ம கத்துக்க வேண்டிய யோகா கலைகளை ஃப்ரீயா வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து நீங்க டீச்சிங் நினைக்க வேண்டாம், நீங்க ஒரு ஆர்வமா உடல் நல்ல முறையில் இருப்பதற்காக இந்த பயிற்சிகளை வந்து செய்யணும். உடல் நலம் தான் முக்கியம். இது வந்து தினசரி பண்ணும் பொழுது உங்களுக்கு உடல் நலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குரு வாழ்க, குருவே துணை. இது குரு நமக்கு கற்றுக் கொடுத்தது, அவங்களுக்காக வந்து கற்றுக் கொடுக்குறேன். இந்த பயிற்சி வந்து இன்னைக்கு வந்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு கபாலபதி பார்க்க போறோம், பிளஸ் அக்குப்ரெஷர் வந்து பார்க்க போறோம். கபாலபதி இப்படி தாங்க பண்ணணும். கபாலபதி இப்படி பண்ணும்போது மூலப்பந்தம்னு சொல்லுவாங்க. நான் குறிப்பிட்ட பகுதியை ஆசன பகுதியை வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த மூக்கில் வந்து காற்றை வந்து வேகமாக இப்படி ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தாங்க கபாலபதி. கையை வந்து இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில போகும். உங்களுக்கு மூச்சு காற்று சுத்தமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அக்குப்ரெஷர் இது வந்து பார்க்க போறோம். அக்குப்ரெஷர் இது இந்த அடுத்து வந்து மசாஜிங் டெக்னிக்ஸ் வந்து பார்க்க போறோம். நாளைக்கு அக்குப்ரெஷர் பார்க்கலாங்க. மசாஜிங் டெக்னிக் தான் பார்க்க போறோம். மசாஜிங் டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். மசாஜிங் டெக்னிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து கையை வந்து தொப்புள்ள வச்சு வித்தைங்க. அடுத்து இடது மார்பை சுத்தி ரொட்டேஷன், ரெண்டாவது வலது மார்பை சுத்தி ரொட்டேஷன். அடுத்து இந்த பகுதி. அடுத்து வந்து காதுக்குள்ள இந்த 2 விரல்களை விட்டுக்கணும். அடுத்து வந்து காது மடலை இப்படி பிடிச்சி விடணும். நெத்தியை இப்படி தேய்க்கணும். கழுத்தை வந்து நிலத்திலேயே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முகத்தை இந்த மாதிரி கீழிருந்து மேலே தேய்க்கணும். அவ்வளோதாங்க. இது மசாஜிங். சிக்ஸ்த் டே யோகா வந்து இன்னைக்கு சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.